யமனான குடிநீர் வதந்தி பரப்பும் அமைச்சர், மரணத்தை விட வழி தரும் அலட்சியம். சென்னை பல்லாவரத்தில் கழிவு நீர் குடிநீரில் கலந்ததால் இன்று 3 பேர் இறந்துள்ளார்கள். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கெட்டுப்போன மீன் சாப்பிட்டதால் இறந்திருப்பார்கள் என்று திமுக அமைச்சர் அன்பரசன் அலட்சியமாக பதில் சொல்லி இந்த பிரச்சனையை கடந்து போக முயல்கிறார். கழிவு நீர் குடிநீரில் கலந்திருந்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பார்கள் என்றும், ஆனால் 20 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவ்வாறு நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சென்னையின் பெரும்பான்மை மக்கள் மெட்ரோ வாட்டர் அனுப்பும் நீரை அப்படியே குடிக்க பயன்படுத்துவதில்லை. அதை RO செய்து பயன்படுத்துவதாலும் காய்ச்சி குடிப்பதாலும் ஆபத்திலிருந்து தப்பி வருகிறார்கள். பலர் இந்த பிரச்சனையே வேண்டாம் என்றுதான் கேன் தண்ணீர் வாங்கி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதையும் மீறி இந்த தண்ணீரை குடிக்க பயன்படுத்தும் மக்கள் உயிரையும் இழக்கும் ஆபத்து இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதி மாநகராட்சி குழாயிலிருந்து மஞ்சள் நிறத்தில் மாசடைந்த நிலையில் தண்ணீர் வெளிவரும் வீடியோ காட்சிகள் வெளிவந்துள்ளன. திமுக அரசின் நிர்வாக தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அலட்சியமாக பேசும் அமைச்சருக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் அமைச்சரின் இந்த அலட்சியமான பதிலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தண்ணீரை அமைச்சர் தாமு அன்பரசன் குடிப்பாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என மக்கள் நலன் குறித்த அக்கறை சிறிதுமின்றி செயல்படும் இந்த மக்கள் விரோத அரசால் அப்பாவி பொதுமக்கள் தினம் தினம் பாதிக்கப்படுகின்றனர். தினமும் உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழலில் சிறிதும் வெட்கமே இன்றி திராவிட மாடல் அரசு என விளம்பரம் செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கள நிலவரங்கள் தெரியுமா என்ற கேள்வியும் வலுப்பட்டு வருகிறது. மேலும் மீன் சாப்பிட்டதால் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் என வதந்தியையும் அவர் பரப்புகிறார். ஒருவேளை குடிநீர் காரணமாக இல்லை என்றாலும் ஆய்வுக்கு பிறகு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டுமே தவிர மீன் உணவின் மீது பழி போட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது.